இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இத்துடன் தொடர்ந்து வீடியோ வரணும்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. யாராவது மூச்சு எழுதிவிட்டால் ஒரு அங்கத்தையோடு ஒருவாறு பறிக்கின்ற முறை திருந்தாக்கிறேன். உங்ககிட்ட பயந்துக்கிறான், அவன் பயந்த மாதிரியே நிக்கிறான். ஆயமுறாங்கிறான் உங்களை. அது பின்னாடி மூடு, உடனே மூடு. சும்மா தானே இருக்குது. சரியா கைய கடனுங்கிற அளவுக்கு ஆகிட்டா என்ன அடிச்சாலும் மீற முடியாது. மந்திரி ஏனென்றால் நான் வாசித்தா அருகில் இருக்கிற மந்திரிக்கு
ஒரு சித்தாசிவனாக போய்விடும். அதை கண்களே வாசிக்க வேண்டும். கை குடிச்சாங்க. கையை கொடுத்துட்டு கை குடிச்சவங்க என்ன படிக்க சொல்லிருக்கீங்க? அப்படித்தான் முடிக்கணும். ஏங்க கூப்பிட்டா எங்களுக்கு மரியாதை கொடுங்க. சாட்டையும் கட்டி மேல வச்சுருங்க. போறது கீரை போடுங்க சொன்னா கேளுங்க. கை கொடுங்க, கை கொடுங்க. பாவங்க கொடுத்தா நம்மளுக்கு இளவு குளவு ஆகி போச்சு என்னமோ. எங்க இருக்கிறாய்? இருக்கட்டும். இன்னும் பை இன்னும் பாயல் காடு படிக்கிற இன்னும் சி இன் ந சாமி இன்னும் சன்னசாமி அதே கா உ இன் டா கவுண்டர் எட்டாவது வரைக்கும் படிச்சேன். என் கிளாஸ்ல நான் தான் லீடருங்க, முதல்ல ஃபர்ஸ்ட் லீடர். ஓ 140 பிள்ளைங்களா? 140 பிள்ளைங்கள நான் தான் 141வது ஆளு. ரைட் தான்பா. எட்டாவது படிக்கிற பிள்ளைங்க கொடுத்து பாரு, சரா படிக்குது. நீ எப்படி படிக்கிற காரணையா? நான் எப்படி படிக்கிறேன்னு கேக்குறீங்களா? சாமி எட்டாவது வரைக்கும் படிக்கிறேன். ஆமா, பள்ளிக்கூடத்துக்கு போக மாட்டேன், பரீட்சையும் எழுத மாட்டேன். ஆனா பாஸ் பண்ணிடுவாங்க. ஆல் பாஸ். ஆல் பாஸ் எப்பறாது? பள்ளிக்கூடத்துக்கு போக மாட்டேன். ஆமா, பரீட்சையும் எழுத மாட்டேன். அட்டெண்டன்ஸ் ஃபுல்லா ஆல் பாஸ். அப்படினா வாத்தியார் கேக்குறா லட்சம் கொடுத்து அவர்காய் காட்சி பணம் கொடுத்தியா? காட்சி பணம் எது லொட்டு லொட்டு எதுவே கொடுக்கல. சொந்தக்காரனா வாத்தியார்? சொந்தக்காரன் இல்ல, பந்தக்காரன் இல்லையா? எப்பறா ஆல் பாஸ் பண்ண முடியும்? எப்படி ஆல் பாஸ் பண்ண தெரியும்? ஆமா, ஆயமா முட்டை போட்டாரா? யாசாமி இந்த ஆயமா முட்டை போடுறா, ஆயமா முட்டை போடுறாங்களே. ஆயமா எங்க சாமி முட்டை போடுது? கோழி தான் முட்டை போடுது. சத்தனு சொத்த போற ஆயமா சுத்த போற. ஏய் ஆமா, உன ஆல் பாஸ் பண்ண கூடிய காரணம் கிடையாது. இது ஏன் ஆல் பாஸ் பண்ணாங்க தெரியுமா? நம்ம ரெண்டு பேரும் தானே கேக்குறோம். யாருமே கிடையாது. வேற யாருமே தானே. யாருமே சொல்ல மாட்டீங்க. யாருமே சொல்ல மாட்டாங்க. வாத்தியாரு நான் எப்படி பாஸ் ஆன தெரியுமா? வாத்தியாரு வாத்தியாரு எங்க அம்மால வச்சிருந்தா. ஏய் வாடா பண்ணிட்டு வச்சிருந்தா. யாரா காயாடே. யாரா வந்து நீ சொல்லுறியே. அவங்கள அப்படி கம்மியோ பைக்காடை பைக்காடன்றா உங்க கைக்குறாங்க. இந்த அன்பான அம்மாங்களும் பெண்களாகவும் கைவிடுங்கள். கடனாளிகள் கைவிடுகிறார்கள். உண்மைதான். ஏன் என்ன காரணம்? என்ன காரணம்? உண்மைதான். சின்னசாமி கவுண்டர் சாலமா அவர்கள் இந்த காரணத்தினால் சித்த சிவமதி வாழ்ந்து வைக்கும் என்ற காரணத்தினால் ஆண் மக்கள் பெண் மக்கள் எல்லாம் ஒற்றுமையாக இணைந்து அவங்க யார் 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 யாரா இன்னும் தெய்வத்திரு மாதப்பன் அண்ணவர்களும் இன்னும் தெய்வத்திரு கந்தன் அண்ணவர்களும் இன்னும் திரு சின்னசாமி ஐயா அவர்களும் திரு மணி அண்ணவர்களும் தெய்வத்திரு ஆதி அண்ணவர்களும் திருமதி முனியம்மாள் அக்காவர்களும் இவர்கள் அனைவற்ற பேரை ஒற்றுமையாக சேர்ந்து நமக்காக அவருடைய தாய் தந்தை நான்காவது சேர என்ற காரணத்தினால் அவங்களுடைய சொந்த பந்தம் ஒற்றுமையாக இணைந்து இசையமைத்து இசைக்கு எழுந்த அவருடைய சின்னசாமி அவர்களும் அம்மாளாய்க்கு சாலமாமா அவர்களும் நான்காவது சேர்ந்தவர் என்று சொல்லி நாடகம் தலையாட்டு எல்லாத்துக்கும் நாடகம் அமையாது. ஏனென்றால் எல்லாத்துக்கும் கர்ணமோச்ச நாடகம் அமையாது. கர்ணமோச்ச நாடகத்தில் நான் யாரு பேர் என்ன தெரிவிக்கிறேன், செயல்படுத்தி கேட்க வேண்டும்.
கொண்டாட்டி இல்லையா மாட்டியத்தான் நீங்க ஏய் ரோது வாதாண்டே என்ன காதலிச்சோம் வாயபடி ஆனா வர போறா என்ன காதலிச்சோம் வணங்காமடி முடி ஏய் வணங்க அவரக்காய் மூடி அவருக்கு அது இருக்குதா என்ன காதலிச்சோம் வணங்காமடி எங்களை சரிகிற மனித என் பேரோ கண்ணன் ரேகவுடைய துறை துறை வந்தால் மன்னனுக்கு ஜெய் மன்னனுக்கு ஜெய் அப்ப கைய வச்சு காட்டுவாங்க ஆமா ஏடா புடிங்க புடிங்க வரா ஏய் புடிங்க புடிங்க இல்ல ஏய் மகாராஜர் வருவார் வருகிறார் என்றால் ஊர் பொதுமக்களை ஒன்றாக சேர்ந்து பானத்தை எடுத்து கையில கொடுத்துட்டாங்க திரி எடுத்து இடுப்புல கட்டி விட்டாங்க திரிய கொளுத்தி விட்டாங்க அதனால பானத்தை கக்கத்துல வச்சுக்கிட்டு திரி எடுத்து இடுப்புல கட்டிக்கிட்டு அப்படியே பத்த வச்சு ராஜாவை வேட்டு விடுறாங்க மந்திரியார் நல்லா வேட்டுடுறா அது போனால பகட்டும் என் பேரோ துறை துறை இருந்தாலும் 10 மாதம் 11 நாள் அங்கத்திலே சுமந்தி கேட்டாங்களா என் தாய் யார் யார் என் தந்தை யார் யார் தெரிவிக்கிறேன் மன்னனுக்கும் தாய் காந்தாரி வாடப்படா நீ சொல்லுவ நீயே சொல்றேன் நான் அப்ப எப்ப சொல்லிருக்கேன் தாய் காந்தாரி நினைக்கும் தந்தை திருநாட்டு மகாராஜன் நினைக்கும் சரி எத்தனை பேர் பிறந்தீங்க 10 Madrid!
101 பேர்கள். சிரிக்கோட எந்த கவுரு? ஆமா. உன்னை கௌரவர்கள் 100 பேர்கள். ஓ, கவரவர்கள். எங்க தண்ணி சாம்ராஜ்யம் 56 நாடுகள். சரி. 56 நாட்டுக்கும் எப்படி பழம்பணும் வந்தா புந்து பழம்பணும் இந்த பையன் போடுறது யாரு மேல? முனியப்ப மலை சின்னசாமி சாலம்மா அது 2 பாட்டு மேல போடுங்க. யாரென்றால் அவருடைய மக்களா மகள் மகன் பாடக்கூடிய காதலன் யார் என்றால் அம்மாவாகிய பூச்செந்தலை. அவர் முஸ்தபா அடிக்கலரா அண்ணா படிக்கலரா யாரு முனியம்மா அவர்கள் தன் தாய் தந்தை மேலில் ஒரு காஞ்சன கொடுக்க ஒரு காஞ்சன மலை போல வளர்ந்த மக்கள் சமூக மனசமூகத்தை உண்டாக்கி இந்த மண்ணை தொட்டாரும் பொன்னா வலிமை என்று சொல்லி ஐயா சிறுசாமியோடைய அருள் வேண்டும் என்ற காரணத்துக்காக அவங்க சொத்திலிருந்து 100 பணிப்படுத்திருக்கிறார்கள். அவர் குடும்பம் அருகு போட்டு வேறொட்டி கலந்தளித்து ஆடு போனவங்க கஷ்டமாகி ரெண்டு போனவங்க பெற்று பெருகி நம்மளுடைய சிறுசாமியை அருள் பெற்று சிறு என்பவங்க நீங்கள் ஆண்டு வரக்கூடிய நாடோ 56 நாடுகள் யாராவது உண்டா? பேர்கள் யார் யார் என் தந்தை திருநாட்டு மகாராஜன் வாண்டபுத்திர மகாராஜன் அதிகளில் சேர்ந்த ருத்ர மகாராஜன் என் தந்தை காண்டாரி மணந்து நாங்களும் கௌரவர்கள் 101 பேர்கள் இளைய தந்தை வாண்டபுத்திர மகாராஜன் புத்தி வந்தாரை வளர்ந்து ஆண்டவர்கள் இவர்கள் இளைய தந்தை ருத்ர மகாராஜனுக்கு திருமணம் கிடையாது. ஏன் சாதிக்கு வந்தார்கள் அர்ச்சனுடைய தள்ளித்து விட்டார்கள். அதனால் பார்த்தேன் இந்த கௌரவருக்கு சரியாக 101 பேருக்கும் சரி நாடு செய்து இப்படி எத்தனை செய்தார் சாகவில்லை. அதனால் சண்டை வார்த்தவோ துவக்கம் செய்து அப்படி 10 சண்டை வார்த்தவோ துவக்கம் செய்து 16 தினங்கள் முடிந்து விட்டது. 16 தினங்கள் முடிந்து விட்டது. 16 தினங்களாக நான் என்ன ஆய்வு
ஆனால் 1ஆம் நாள் சண்டையிலிருந்து 10ஆம் நாள் சண்டை வரைக்கும் என் குலகுருவாகிய யாரு யாரு? பாட்னாராகிய பீஷ்மாச்சாரியருக்கு பட்டத்தை அதனால் என்பா 14ஆம் சண்டை 14ஆம் சண்டைக்கு யார் போவது யார் ஜெய் வருவாது நான் இருப்பதோ 4 பேர் மட்டும்தான் அதனால் என் மாமா வாக்கிய ஜெகடி மாவன் வரவழைத்து அவளை நான் பார்த்து நாளை கொண்டு வந்தால் 14ஆம் சண்டை யார் போவது யார் போகின்ற என் மாமா ஜெகடி மாவன் நான் கேட்டுக்கொள்ள வேண்டும் அழைத்த மாமா ஜெகடி மாவன் அழைத்தவா மாமா சொன்னா போ